அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசினியர்களுக்கு பல ஆண்டுகளுக்கு பிறகு நிகழும் அதிசயம் இன்று, அதாவது 2/10/2024 முதல் இவை நடந்தே தீரும். யாராலும் தடுக்க இயலாது. இது முன்னோர்களுடைய வாக்கு. அப்படி மிதுன ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும், சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தாட முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி மிதுனராசினியர்களான நீங்கள் ஆன்மீக சம்பந்தமான தகவல்கள், வாஸ்து சம்பந்தமான தகவல்கள், கிரக கோவில்கள் எங்கு உள்ளன, அங்கு சென்று நாம் எப்படி வழிபட வேண்டும், பரிகாரம் செய்யும் முறைகள் என்ன என்பது குறித்தான தகவல்களை நீங்கள் படித்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா சேனல் டிஸ்கிரிப்ஷன் மற்றும் சேனல் பேஜ்ல அதற்கான லிங்க் கொடுத்திருக்கோம். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் படித்தும் தெரிந்து கொள்ளலாம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். மிதுன ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த 2024 ஆண்டினுடைய 2வது சூரிய கிரகணம் அக்டோபர் 2, 2024 அன்று நிகழ இருக்குதுங்க. இது சர்வ பித்ரு அமாவாசையான மகாலய அமாவாசையான இக்காலகட்டத்தில் நடைபெறுகிறது. சந்திர கிரகணத்திற்கு 15 நாட்களுக்கு பிறகு இது வலய சூரிய கிரகணமாக இருக்குங்க. இந்து மதத்தில் சூரிய கிரகணத்தின் முக்கிய பங்கு வகிக்கிறது. அமாவாசை அன்று எப்போதும் சூரிய கிரகணம் நிகழும் என்று சாஸ்திரம் கூறுகிறதுங்க. சூரிய கிரகணத்திற்கு 12 மணி நேரத்திற்கு முன் இக்காலகட்டம் தொடங்குகிறதுங்க. இந்த ஆண்டு சந்திர கிரகணத்திற்கு 15 நாட்களுக்கு பிறகு அக்டோபர் 2, 2024 சர்வ பித்ரு அமாவாசை அன்று முன்னோர்களின் அமாவாசையான நாளான இன்று இந்த சூரிய கிரகணம், அதாவது இந்த ஆண்டின் 2வது சூரிய கிரகணம் நிகழ இருக்குதுங்க. சூரிய கிரகணத்தை பொறுத்த வரைக்கும் சூரியனுக்கும் பூமிக்கும் முன்னால் சந்திரன் நகரும் போது ஒரு வளைய சூரியம் நிகழும். இந்த சூரிய கிரகணங்கள் அல்லது சூத காலங்கள் மாத கண்ணோட்டத்தில் துரதிருஷ்டவசமாக கருதப்படுதுங்க. இந்த ஆண்டு சந்திர கிரகணத்திற்கு 15 நாட்களுக்கு பிறகு அக்டோபர் 2, 2024 அன்று சர்வ பித்ரு அமாவாசை அன்று மூதாதையர்களின் அமாவாசை நாள் வருதுங்க. இந்த ஆண்டின் 2வது சூரிய கிரகணம் தெரியும். சூரியனுக்கும் பூமிக்கும் முன்னால் சந்திரன் நகரும் போது வலய சூரிய கிரகணம் நிகழ்கிறது. சூரிய கிரகணங்கள் அல்லது மத நிலைப்பாட்டில் இருந்து இவை துரதிருஷ்டவசமாக கருதப்படுதுங்க. இந்த ஆண்டு 2வது சூரிய கிரகணமான இந்த கிரகணம் இந்தியாவில் காணப்படுமா என்று கேட்டீங்களானால் 2024 ஆண்டின் 2வது சூரிய கிரகணம் அக்டோபர் 2 இரவு 9:13 மணிக்கு தொடங்கி இந்திய நேரப்படி அதிகாலை 3:17 மணி வரை நீடிக்குங்க. இந்தியாவில் கிரகணம் இரவில் நிகழும் என்பதால் அது தெரியவில்லைங்க. மேலும் கிரகணத்திற்கு முந்தைய துரதிருஷ்ட காலமான இந்த காலம் அங்கு காணப்படாதுங்க. இந்தியாவிற்கு வெளியே அர்ஜென்டினா, பசிபிக் பெருங்கடல், ஆர்டிக், தென் அமெரிக்கா, பெரு மற்றும் பிஜி போன்ற பகுதிகளில் ஆண்டின் கடைசி சூரிய கிரகணத்தை நம்மால் காண முடியுங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு வளைய சூரிய கிரகணம் சந்திரன் மையத்தில் சூரியனின் விட்டத்தை முழுமையாக மறைத்து சூரியனின் விளிம்புகளை சுற்றி வரும் புத்திசாலித்தனமான வளையத்தை விட்டு செல்லுங்க என்பது ஏற்படுகிறது. வருடாந்திர சூரிய கிரகணங்களை வகைப்படுத்த 4 அறியப்பட நெருப்பு வளையம் விளைவு இந்த பிரகாசமான வெளிப்புற விளிம்பால் உருவாக்கப்படுகிறது. இப்படிப்பட்ட சூரிய கிரகணம் நிகழக்கூடிய இக்காலகட்டங்கள்ல மிதுன ராசினியர்களுக்கு கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவானும், மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் புதன், சூரியன், கேது, சந்திரன் ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. துலாம் ராசியில் சுக்கிரனும், கும்பத்தில் சனி வக்ரகதியில், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மிதுன ராசினியர்களுடைய வாழ்வில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் சுக்கிரன் ஆட்சி பெற்று இருக்கிறாருங்க. அதோடு அவர் உங்களுடைய லாபஸ்தானத்தையும் பார்ப்பது மேலும் சிறப்பு வாய்ந்த ஒரு கிரக சஞ்சாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். தேவையான அளவுக்கு வருமானம் இருப்பதால் பண பிரச்சனை இருப்பதற்கு வழி இல்லைங்க. சுப செலவுகள் உண்டுங்க. கலைஞர்களுக்கு ஏமாற்றமான ஒரு தருணமாக கூட இருக்கலாங்க. புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்குங்க. ஆடை ஆபரண தொழில் செய்பவர்களுக்கு வாய்ப்புகள் அதிகரிக்குங்க. உங்களுடைய ராசிக்கு புதன் 4ஆம் இடத்தில் ஆட்சி பலத்தோடு அமர்ந்திருப்பதால் உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. கொஞ்சம் யோசனையோடு செயல்பட்டால் வெற்றியை உங்களால் தக்க வைத்துக் கொள்ள முடியுங்க. அது மட்டும் இல்லாம இக்காலகட்டங்கள்ல
எந்த ஒரு செயலாக இருந்தாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து சிந்தித்து செயல்படுவது நல்லது. தேவையில்லாமல் எந்த ஒரு செயலையும் எடுத்தோம் கவுத்தோம் என்று செயல்படுத்த வேண்டாம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டங்களை பொறுத்த வரைக்கும் கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது இத்தருணங்கள் உங்களுடைய ராசிநாதன் புதன் சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். அதே நேரம் செவ்வாய் உங்களுடைய ராசியிலேயே சஞ்சரிப்பதால் கூடுதல் கவனத்தோடு செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. குடும்ப பிரச்சனைகள் அதிகரிக்குங்க, மன நிம்மதி குறையுங்க, மகிழ்ச்சிக்குரிய தகவல்கள் வருவது போல் கடைசி நேரத்தில் கை நழுவி செல்வதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. பற்றாக்குறை காரணமாக கடன் வாங்கக்கூடிய சூழலும் உருவாகுங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஆண்டை பொறுத்தவரைக்கும் முன்னோர்களை வழிபடக்கூடிய மகாலய அமாவாசையும் சூரிய கிரகணமும் இணைந்து வரக்கூடிய இத்தருணத்தில் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்து வழிபடுவது என்ன மாதிரியான பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அவை நிவர்த்தியாகி முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாதுங்க. அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டம் முழுவதுமே சனி பகவான் வக்ர இயக்கத்தில் இருக்கிறாரு. உங்களுடைய ராசிக்கு 8, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர். அஷ்டமாதிபதியான சனி வக்ரம் பெறுவது நன்மை என்று தாங்க சொல்ல வேண்டும். என்றாலும் பாக்கியஸ்தானாதிபதியாகவும் சனி விளங்குவதால் நன்மையும் தீமையும் கலந்தே நடைபெறுங்க. ஒரு வழியில் பொருள் இழப்புகள் கூட வரலாங்க. அதே நேரம் திடீர் வருமானம் வந்து மகிழ்ச்சியை தருங்க. நீங்கள் சொல்வாக்கு மிக்கவர்களாக இருந்தாலும் திடீரென சிக்கல்களையும் சிரமங்களையும் சந்திக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகுங்க. உத்தியோகத்தில் நீண்ட தூரத்திற்கான மாறுதல் கிடைக்கும். இந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. இந்த மாற்றத்தின் காரணமாக நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. தொழில் வளர்ச்சியில் தொய்வு ஏற்படுங்க. கூட்டாளிகளுடன் மனக்கசப்பு உண்டாகலாங்க. இந்த காலகட்டத்தில் சனி பகவான் வழிபாட்டை முறையாக செய்தால் இன்னல்கள் அகல வழிபிறக்கக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாம இத்தருணங்கள்ல கன்னி ராசியில் புதன் உச்சம் பெறுகிறாரு. உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்திற்கு அதிபதியானவர் புதன். அவர் உச்சம் பெறுவது நன்மை என்று தாங்க சொல்ல வேண்டும். சுகஸ்தானாதிபதி புதன் உச்சம் பெறுவதால் சுகங்களும் சந்தோஷங்களும் வந்து சேருங்க. தாய் வழி ஆதரவு உங்களுக்கு உண்டு. நிலபலன்கள் சம்பந்தப்பட்ட வகையில் லாபம் கிடைக்குங்க. மாமன் மைத்துனர் வழியில் ஏற்பட்ட மனக்கசப்பு மாறக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குது. எதிர்பாராத தன லாபம் வந்து இதயத்தை மகிழ்விக்கும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசியில் சுக்கிரன் சஞ்சரிக்கிறாரு. அதாவது சுக்கிரனுடைய சொந்த வீடான துலாம் ராசியில் சஞ்சரிப்பது நன்மைகளை ஏற்படுத்தக்கூடியதாகவே அமையிருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு 5, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் தன் சொந்த வீட்டில் இருக்கும்போது பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி எடுத்த முயற்சிகள்ல வெற்றி கிடைக்குங்க. அண்ணன் தம்பிகளுக்குள் இருந்த கருத்து வேறுபாடுகள் மறையுங்க. பாக பிரிவினைகள் சுமூகமாக முடியுங்க. உத்தியோகத்தில் உங்களுடைய கை ஓங்கும். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்குங்க. முக்கிய புள்ளிகளை சந்தித்து முன்னேற்றம் அதிகரிக்க முடிவெடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. இருந்தாலும் என்ன மாதிரியான விஷயங்கள்ல நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது ராசியில் பகை ரோண சத்ருஸ்தானாதிபதியான செவ்வாய் அமர்ந்திருப்பதால் இரத்த சம்பந்தப்பட்ட நோய்கள், இரத்த அழுத்த பிரச்சனைகள் இருப்பவர்களுக்கு நோயின் தாக்கம் அதிகரிக்கலாங்க. மருந்து மாத்திரைகளை ஒழுங்காக எடுத்துக்கொள்வது நல்லது. உங்களுடைய பொறுப்புகள்ல கவனமாக இல்லாவிட்டால் சில சிரமங்களை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியிருக்குங்க. மிதன ராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது சுகஸ்தானத்தில் சூரியன் இருப்பதால் தினம் சூரிய காயத்ரி மந்திரத்தை சொல்லுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.